முந்திரி திராட்சை நெய் பால் செய்ய போகிறேன்னு பாருங்கள். பாசிப்பயிரை கொஞ்சம் வறுத்துக்கணும். நம்ம இது ஒரு 2 பேருக்கான பாயசம். பருப்பை கொஞ்சம் கழுவி செஞ்சால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம். பருப்பை வறுத்துட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பாயசத்துக்கு தொடங்கலாம். ஹலோ விவர்ஸ், சிறிதளவு தண்ணீர் ஊற்றணும். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இது ஃபஸ்ட்டு வீடியோ விவர்ஸ், இதனால் கொஞ்சம் சொதப்பல், அதனால் கொஞ்சம் இது பண்ணிக்கங்க. அப்புறம் கொதிக்கணும். பருப்புலாம் போட்டுடலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது விவர்ஸ். குடலில் புண்ணு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தேங்காய் போட்ட பாசிப்பருப்பு ஜவ்வரிசி சேர்ந்தது ரொம்ப குளுமை கொடுக்கும். காரம் சேராதவங்களுக்கெல்லாம் இது உடனே நம்ம காரம் சாப்பிட்டுட்டு இது உடனே இந்த பாயசத்தை சாப்பிட்டா குடலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது கொஞ்ச நேரம் வேகட்டும். கொஞ்ச நேரம் கழித்து ஜவ்வரிசி போடலாம். இப்போவே போட்டால் ஜவ்வரிசி நல்லா வெந்து இது ஒரு மாதிரி கிரேவியாக உருவாக்கிடும். அதனால் கொஞ்ச நேரம் கழித்து ஜவ்வரிசி போடலாம். பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். வேகறதுக்கு முன்னாடி முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். பருப்புக்கு கொஞ்சம் தண்ணி பத்தலை, அதனால் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்தால் கொஞ்சம் பாயசத்துக்கு சாஃப்டாக இருக்கும்.
போதும். வெந்துருச்சு பருப்பு. ஹலோ விவர்ஸ், நான் வெல்லத்தை வந்து இன்க்ரீடியன்ஸில் சொல்லவே இல்லை. சரி, இப்போ நான் போடுறேன், வெல்லத்தை போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்போ அவ்வளோ போட்டுக்குங்க. அவங்கவுங்களுக்கு குறைவாக வேணும்னா குறைவாக போட்டுக்குங்க, எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. கொஞ்சம் வெள்ளை கரையிட்டோம். ஏலக்காய் தூள் கொஞ்சம், துருவின தேங்காய். நான் மிக்சியில் தான் இது பண்ணி அரைச்சிட்டேன் விவர்ஸ். நான்வெஜ் சாப்பிடும்போது இந்த பாயசத்தை செஞ்சு ஒரு கிளாஸ் குடிங்க. இந்த நான்வெஜ் சேராதவங்களுக்கெல்லாம் இது வந்து குடலுக்கு ஒன்றும் பண்ணாது, நல்லா இருக்கும். இது என்னுடைய அனுபவம் வச்சுக்கோங்க, இது அனுபவம் தான். இப்போ கொஞ்ச நேரம் தேங்காய் வேகட்டும். சிம்பிளை வச்சுருக்கேன். இப்போ நம்ம பாலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேமை ரேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடான பிறகு பரிமாறிக்கலாம். நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். நெய், தேங்காய், பாசிப்பருப்பு, பால், இது எல்லாமே குடலுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் விவர்ஸ். இந்த பாயசம் நம்ம தமிழர்களின் பாரம்பரிய பாயசம். பாயசம், ஹலோ விவர்ஸ், பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு டம்ளரில் எடுத்துக்கலாம். ஹலோ விவர்ஸ், ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க விவர்ஸ். பார்த்தீங்களா, ஜவ்வரிசி எவ்வளோ அழகாக தெரியுது.
இது நல்ல ருசியாகவும் இருக்குது. யார் வேணாலும் சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம். அதனால ஒன்றும் இது இல்லை. சுகர் பேஷண்ட் கொஞ்சம் வெல்லத்தை குறைச்சிக்கலாம். மற்றபடி இது எந்த ஒரு தீங்கும் இல்லை. ரொம்ப நல்லது உடம்புக்கு. சாப்பிட்லாம் வாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. ஓகே.